ஹாய் கைஸ், யாருன்னு யோசிக்காதீங்க, நான் தான். இங்கே திடீர்னு பிளான் போட்டு திடீர்னு மலம்புழா டேம் வரைக்கும் கிளம்புறோம். போகிற வழியில் பேசுவோம்ல என்ன ஏதுன்னு. ஹாய் கைஸ், மலம்புழா டேம் போயிட்டுருக்கோம். சொல்லுங்கள். திடீர்னு மேட்டுப்பாளையம் பிளானை மாற்றி மலம்புழா டேமுக்கு வண்டி ஓடிட்டுருக்கு. இப்போ கரெக்டாக கற்பக சிக்னலில் நிற்கிறோம். கையில் ஒரு வீடியோ இருக்குது. 150 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தோம். வண்டி ஃபுல்லாக 120 130 தான் வந்துச்சு. 120 இல்லை 110 120 தான் மெயின்டைன் பண்ணோம். இனிமேல் கொஞ்சம் போயிடலாம். அப்படி கேமராமேன் வ்ளாக். எனக்கு இந்த ரோடு வியூஸ் மட்டும் இருந்தால் போதும். கைஸ், இப்போ வந்து நாங்கள் கேமரா ஸ்டேபிளாக பிடிங்க. கேமராமேன் வந்து ரொம்ப ஆடுறாரு. நம்ம வந்துட்டு இப்போ எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நாய்ஸ் படம் பசங்க தான் கேட்கும். நான் பேசுகிறதும் கேட்காது. சீரோஸ் மவுண்டைன் கைஸ் காட்டுங்க ப்ரோ. அங்கே காட்டுங்க ப்ரோ. வந்துட்டு இருந்தோம். இங்கே வரவழில் ஒரு அழகான லொக்கேஷன் பார்த்தோம். கேமராமேன் வந்து விளாக் எடுக்க சொன்னால் கண்ண மணிக்கு ஏதோ எடுக்கிறாரு பாருங்க. என் ஃபோனில் குவாலிட்டிக்கு ஜூம் ஒன்று தான் கேடு பாருங்கள். நேரில் பார்க்க அழகாக இருக்குது. வீடியோவில் வந்து காவா தண்ணி மாதிரி இருக்குது. எனக்கு லொக்கேஷன் வந்து நல்லா இருந்துச்சு. நோ என்ட்ரின்னு தெளிவாக போர்டு போட்டிருக்கு. நம்ம கேமராமேன் வந்து ஃபோட்டோ ஸ்னாப் எடுக்க போகிறாரு. உருப்பிடுவாரா இவர்? கைஸ், நாங்கள் வந்து ரொம்ப நேரமாக வந்து இந்த மலையை தான் ரொம்ப சுற்றி வரோம். ஓ ஸ்பீட் பிரேக்கர்ஸ். அதாவது கைஸ், நமக்கு என்ன அந்த மலை வந்துட்டு ஒரு மாதிரி திடீர்னு மறையுது, திடீர்னு அழகாக தென்படுது. இப்போ வந்து இந்த ஒரு லெஃப்ட்டு ரைட் டர்ன் எடுத்து உள்ளே வந்தேன் கைஸ். பார்க்குறேன் ஒக்காளி எவ்வளோ அழகாக அந்த வியூ. எப்படின்னா அந்த ரெண்டு மரத்துக்கு நடுவில் அழகாக அந்த 2 மரம் அப்படி இருக்கப்போ அந்த மரத்துக்கு நடுவில் அப்படி தெரிஞ்சிச்சு கைஸ். ஐஐடியில் வேறு ஏதோ வர வழி ஃபுல்லாக ஐஐடி பாலக்காடுன்னு போர்டு பார்த்து எதை பார்த்தாலும் ஐஐடி பாலக்காடுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு நாய்ஸு ஏர் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். கூடிய சீக்கிரம் ஒரு மைக் ஒன்று வாங்குவோம். அதே மாதிரி ஹெல்மெட்டில் ஒரு மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். சேட்டா டாட்டா டாட்டா எடுத்தியாடா? ஏன்டா நீ இப்படி பண்ணுற கைஸ்? ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு நம்மளோட பிளானு டாட்டா காட்டுவோம். இப்போ யாருக்காச்சும் டாட்டா காய்ச்சி அழகாக டாட்டா சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். வா அப்படி இருக்குது கைஸ். அப்படி தான் கத்துவோம். அப்பப்போ கண்டுக்காதீங்க. ஷிட் டிராஃபிக். ஐ ஹேட் டிராஃபிக் பட் டிராஃபிக் லவ்ஸ் மீ கைஸ். அப்படி ட்ரெயின் போகுது கைஸ். ட்ரெயின் போகுது. நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். இன்னும் டேமுக்குள்ளே போல். கேமராமேன் வந்து நடந்து வந்துட்டுருக்காரு. நாங்கள் எனக்கு என்ன பிரச்சனைனா எவ்வளோ அடித்தோம் பெட்ரோலு? 270க்கு அடிச்சிருக்கோம். இருந்தாலும் அந்த வண்டி பிளிங்க்கு தான் ஆகுது. அந்த வண்டி பெட்ரோல் மீட்ரு எர்ரரா இல்லை என்ன ஏதுன்னு தெரில. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்கள் வந்துட்டு பாலக்காடுக்கு வந்து ஒரு ஐவி வந்திருந்தோம். அப்போ வந்து இந்த டேம் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லி எங்களை வரவில்லை. கடைசியில் பார்த்தா தெரியுது அப்படி ஒன்றுமே இல்லையாமா. டேம் ஓப்பனில் தான் இருந்திருக்குது. அதை கேன்சல் பண்ணி தான் பாலக்காடு ஃபோர்ட்டுக்கு போனோம். அதுவும் நல்லா இருந்துச்சு. நான் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே நிறைய கேமராமேன் ஃப்ரேம்குள்ளே வாங்க. நம்ம வந்துட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? ரீசெண்டாக ஒரு நல்ல
சாரி கைஸ், லிட்டில் ஆக்சிடென்ட். வந்துட்டு டீசெண்டாக ஒரு நல்ல ஷர்ட்டில் வந்துடலான்னு தான் பார்த்தேன். அப்புறம் வந்துட்டு அந்த பக்கம் இருக்குது கைஸ். நான் வந்துட்டு இப்போ அங்கேயும் ஜிபே இல்லைன்ட்டாங்கன்னா அவ்வளோதான், திரும்பி அப்படியே கிளம்ப வேண்டாம். கரெக்டாக தானே கைஸ்? நீங்கள் தெரிஞ்சு டேம் க்ளோஸ் தான் போகலடா, இது மட்டும் தான் ஓப்பனில் வச்சுருக்காங்க. ஆமாம், என்னன்னு தெரியல கைஸ். நாங்கள் இருங்க, நான் மேலே போய்ட்டு கால் உங்களுக்கு ரெண்டு. ஆனால் ரூப் காரில் மட்டும் தான் போயிட்டு வந்தேன்னா ரோப்பில் போயிட்டு ரோப்பில் போகாமல் ஏதோ ஒன்று வளர்றேன். இருங்க கைஸ், நான் போய்ட்டு வரேன் கைஸ். இந்த ஜிப்லைனில் ஏறி இருக்கோம், எனக்கு ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல. இங்கே வந்துட்டு லைக் மழை பெய்யறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி புள்ளியாக இருக்குது. இங்கே வந்துட்டு இந்த பக்கம் பாருங்கள், டேம் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால தான் நாங்கள் லாஸ்ட் டைம் ஐவி போனப்போ எங்களால் வர முடியல. கேமராமேன் தான் ஐயா, சும்மாவாக சொன்னாங்க கேமராமேன். ப்ரோ ஃபோன் வந்துச்சுன்னா நாங்கள் பீப் போட்டுக்கிறோம். அங்கே ஒருத்தவங்க தனியாற்ற வந்திருக்காங்க, ஹாய் சொல்லுவோமா? வேணாம், நம்மளை கேஸில் போட்டுருவாங்க. இதை தொடச்சு விடலாண்டாடே, தொடக்க முடியல ஐஸ். இவங்க கப்புள்ஸாக வந்திருக்காங்க. ஹாய். நாங்கள் மலைப்புழா டேம் மட்டும் கைஸ் ஒருத்தருக்கா ஹாய் காட்டிட்டு போகிறோம். மலைப்புழா டேம் இங்கே ஏரியல் வியூ கைஸ் ஒன்றுமே நல்லா இல்லை கைஸ். தயவு செஞ்சு வந்துடாதீங்க. 70 ரூபா ஒரு ஆளுக்கு, 70 ரூபா. தயவு செஞ்சு வந்துடாதீங்க, வேஸ்ட்டு, சுத்தமாக வேஸ்ட்டு கைஸ். இதுதான் அவங்க சொல்கிற அந்த ஃபேமஸான சிலையாமா. கேமராமேன் எடுக்க சொன்னார், எடுத்தாச்சு. கேமராமேனு சும்மாவே இருக்க மாட்டாரு, விழுந்துச்சுன்னா கைஸ் see this guys, it's absolutely beautiful guys. இவங்க டேம்லாம் திறந்து விட்டோம்னா அவ்வளோதான், அல்லு இல்லை எனக்கு, சல்லுன்னு போயிடலாம். இன்னும் அங்கே என்ன இறங்கணுமா கைஸ்? see the view கைஸ். இந்த மவுண்டெயின்ஸ்க்காக வரலாம் கைஸ். இப்போ எடுக்கிற ஃபோக்கஸ் ஆகிடுச்சோ, இப்படி கேப்பில் விட்டால் ஃபோக்கஸ் ஆகிட போகுது. அவ்வளோதான் கைஸ், நம்ம தான் அந்த இப்போ ஸ்பீட் பிரேக்கர் வருது கைஸ். ஜில்லா தடங்குன்னு போகுது பாருங்கள் கைஸ். அந்த போல் அழகாக இருந்துச்சு கைஸ். இதை வீடு இருக்கிற கேப்பில் அதை மிஸ் பண்ணிட்டேன். சரி, அவ்வளோதான், முடிச்சிக்கலாம். என் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு ஒரு 20 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணதோ இல்லை, கடைசி 10 நிமிஷத்தை என்ஜாய் பண்ணதோ இல்லை கைஸ். இந்த சைடு வாரத்துக்கு வியூ நல்லா இருக்குது. என்னன்னு தெரியல கைஸ், இந்த மவுண்டெயின்ஸ்னாலே ஒரு மாதிரி மனசு ஃபோக்கஸ் கேமராமேன் ஜல்தி ஃபோக்கஸ். மவுண்டெயின்ஸை பார்த்தாலே மனசுக்கு ஒரு திருப்தி, சந்தோஷம், மன நிம்மதி. எனக்கு என்ன ஆச்சுன்னா, என் தலைவனுக்கு தில்லை பார்த்தீங்களா கைஸ்? இங்கே பாருங்கள், அந்த குருவியை இந்த லைனில் உட்காந்துக்குது. சாரி, பக்கத்தில் லைனில் தான் உட்காந்துருக்கு. சாரி கைஸ், கண்ணு தெரியாத போச்சு டக்குன்னு. அதில் கண்டு எடுத்து. கேமராமேன் சொல்லுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் இல்லைங்க, நல்லா தான் இருக்குது. கொடுத்த காசுக்கு ஒர்த்து தான். அவர் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, அவர் வேஸ்ட்டு, படிக்காத முட்டாள். அவ்வளோங்க கைஸ், இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கீழே மட்டும் ஃபோனை போட்டுறக்கூடாது, அவ்வளோதான் என்னோடது. சின்ன பையன் வரோம், ஷூட் பண்ணுவோமா? வேணாம். நீ பாருங்க எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக கைஸ். கிங்ஃபிஷர் கைஸ், இப்போ தாண்டா அந்த மீனை கொத்த இறங்குச்சு. கேமரா ஃபோனை தான் ஊற்றி தொலையண்டா, ஏன்டா இப்படி பண்ணுற? எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். நல்லா தான் கைஸ் இருந்துச்சு, பெருசாக ஒன்றும் இல்லை. நல்லா தான் இருந்துச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லை, நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு. ஃபினிஷிங் டச் இல்லை. இப்போ வந்துட்டு நாங்கள் குடுகுடுன்னு போயிட்டு மேலே ஏறிட்டு திருப்பி வந்துட்டு த்ரில்லாக எதுவும் இல்லை. மேலேருந்து கீழே குதிக்கிற மாதிரி, திடீர்னு இறக்கி விட்ற மாதிரி இருந்துச்சுன்னா, குதிச்சு அந்த குளத்தில் ஜம்முன்ற மாதிரிலாம் இல்லை. நான் உட்காந்துட்டே போயிட்டு வர மாதிரி. கேரளா டூரிசம் எல்லாம் கேட்டுக்குவாங்க. இவங்களுக்கு வந்து மேலே திடீர்னு அவங்க திறக்கணும், நான் கீழே கொடுக்கணும், அப்படி கீழே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ பைக்கில் போகிறப்ப ஒரு காயிடும், கவலைப்படாதீங்க சரிங்களா? டேம் திறந்து தண்ணி மேலே அடிக்கிற மாதிரி இல்லை. டேமை திறந்து தண்ணி மேலே அடிக்கணுமா தம்பிக்கு? டேம் மூடி தான் இருக்குது. கேரளா டூரிசமில் யார் யாரெல்லாம் வேலை செய்கிறீங்களோ எல்லாம் கேட்டுக்கோங்க. எனக்கு டேமு தூக்கி தண்ணி தெரிச்சு. அதே மாதிரி திமிங்கலம் இருக்குன்னு சொன்னாங்க, திமிங்கலமே இல்லை. இவன் எங்கேயோ ரீல்ஸில் பார்த்துட்டு வந்திருக்கான், தெரிச்சு சாவடிக்கிறான். மலைப்புழா டேமில் திமிங்கலத்தை வளர்க்குறாங்கன்னு சொன்னாங்க. பெருசாக தெரியல, திமிங்கலம் இருக்க மாதிரியே தெரியல. சரிங்க கைஸ், நாங்கள் இருக்குது மேலே ஏறிட்டுருக்கோம். ஃபோனை பிடிச்சிட்டு அங்கே நல்லா இருக்கு பார்த்துருங்க கைஸ், நான் காட்டுறேன் கைஸ். ஆக்சுவலி என்னாச்சுன்னா க்ளோஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு கேட்டை மூடி வச்சிட்டாங்க.
ஏதோ பேங்க்லேருந்து வந்துருந்தாங்க, அவங்களுக்கு மட்டும் அலோவ் பண்ணாங்களா, அப்படியே ஸ்னீக் இன் பண்ணி உள்ளே வந்துட்டோம். இப்போ வந்துட்டு நான் அஃபிஷியல்ஸ் மலம்புழா டேமில் இருக்கவங்களுக்கு ஒரு கேட் ஓப்பனில் இருக்குது. நிறைய சின்ன பசங்க நிற்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த கேட் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். கேமராமேனு நான் ஒரு அழிச்சிட்டு வந்து நான் தாங்க ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்கிறேன். கேமராமேன் ஏதோ எடுக்கிறாரு, வாங்க காட்டுறேன். நாங்கள் வந்து மலம்புழா டேம் வந்திருக்கோம். வாங்க வந்து நாங்கள் அப்படியே வாக் போகிறோம். நீங்கள் அப்படியே கேமரா இங்கே வந்து பெருசாக பார்க்கறதுக்கு கேமராமேன் அங்கே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பெருசாக பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த பக்கம் தண்ணி, அந்த பக்கம் மலை, அந்த பக்கம் கேபிள் கார் அது தான் இருக்குது. அதெல்லாம் பெருசாக இல்லை. நம்ம வந்துட்டு வாங்க அப்படியே போவோம். என்னென்ன இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, கஷ்டப்பட்டு தொடச்சிட்டு வந்தேன் கிராக்ஸ் வந்துட்டு மலையில் நாசமாக போன தம்பிச்சோம். நல்லா இருக்குது. ஆனால் என்ன இன்னும் வீட்டில் சொல்லலை நான் இங்கே வந்துக்கிறேன்னு. சொல்ல மாட்டேன், இதே இங்கே கட் பண்ணுறேன். வாழ்க்கைன்றது அழுகு மாதிரி இருக்கணும். நான் பேசினே இருக்கோம். நீங்கள் ஏதோ ட்ராமுக்கு அந்த செட்லாம் போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேமராமேன் வந்துட்டு நான் மட்டும் பேசிட்டு போயிட்டே இருக்கிறேன். அங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் இருக்குது, இவ்வளோலாம் தண்ணி இல்லை. தண்ணி இங்கே இவ்வளோ பெரிய இடம் இருக்குது. தண்ணி வாங்க நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர் வீராணி ரெடி சின்னதாக தான் வீராணி ரெடி பிடிச்சாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா மழை நட்டு ஒருத்தன் எச்சு துப்புறான் கைஸ். பாருங்க, ஜூம் பண்ணுங்க. அவனை யார் செக்யூரிட்டி பிடிச்சிட்டாரு. எங்கே கருத்து ரெக்கார்டாக இருப்பான்னு நினைக்கிறேன் கைஸ். இன்னும் செக்யூரிட்டி வச்சுட்டாரு. தீஸ் இந்தியன் ஆல்வேஸ் இந்தியன்ஸ், நானும் ஒரு இந்தியன். சரி கைஸ் டேம்லேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வந்துட்டு இப்போது டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் கிளம்புறோம். நாங்கள் வந்துட்டு இந்த விலாகை வந்துட்டு நாங்கள் முடிஞ்சால் மோட்டோ விலாக் கண்டினியூ பண்ணுறேன். ஆப்போசிட்டில் கார் வருது. நான் போய் நேராக காரில் விழுந்துடுறோமா. காரில் வருது, வண்டி வருது சைடில். இந்த மாதிரி கிறுக்கணமாக வேலைலாம் பார்ப்பான். சரி கைஸ், எனக்கு இதுக்கு மேலே எடுக்க முடியல. அவர் பாவம் கைஸ், அவரால் கிளச் கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த ஸ்லோப்பில் வந்துட்டு இந்த டிராஃபிக்கில் வந்து யார் ஓட்டுறது? கார் வருது, அறிவு இல்லை. அப்புறம் தான் ரோட்டில் நின்று பேசிட்டு இருப்பாங்க. ஏதோ மதர்சாலேருந்து டூர் வந்துக்கிறாங்க, வந்திருக்காங்க இத்தனை பேரும். எந்த மாதம் தெரில. டெஸ்டினேஷன் வந்து நாங்கள் பழம்பூரி சாப்பிட்ணும். பழம்பூரி எங்கே கிடைக்குன்னு தெரில. நாங்கள் போகிறவங்கள கடையில் அப்படியே டீக்கடையில் போய் பழம்பூரி அடிச்சுட்டு எங்கடா போய் பார்க்கிங் போட்டோம். இங்கே இல்லை, இன்னும் கீழே போட்டோமா. போயிட்டு ஒரு பழம்பூரி அடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஸ்னேக் பார்க் போகணுன்னு இடம் இங்கே இருக்குது. ஸ்னேக் பார்க் கைஸ் நாங்கள் எந்த பார்த்து ஸ்விம்மிங் பூல்னு சொல்லி ஏமாந்தேன்னா கைஸ் அது இங்கே தான் கைஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது உள்ளே போகிறதுக்கு அலோடு இருக்கா என்ன இதெல்லாம் தெரில. ஒரு கிம்பிள் ஒன்று வாங்குவோம், ஒரு மைக் ஒன்று வாங்குவோம், ஒரு ஐஃபோன் வாங்குவோம், வீடியோ எடுப்போம், விளாக் எடுப்போம். ஆனால் கடைசி வரைக்கும் இதே நான் போஸ்ட் பண்ணுவேன்னு கூட தெரில கைஸ். ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிட்டு உத்தரவாதம் எடுக்கிறோம். உத்தரவாதம் கைஸ். நம்ம வந்துட்டு எங்கேப்பா அந்த ஸ்னேக் பார்க்கு பெரிய மீன் காட்டுறேங்க. தண்ணிக்குள்ளே இருக்குன்னு சொன்ன திமிங்கலத்தை பிடிச்சிட்டாங்களாமா. இப்போ தான் பிடிச்சிருக்காங்க, 2 நாளாக கிடக்குதாங்க. ஏமாத்திட்டாங்க கைஸ். ஏதோ திமிங்கலம் இருக்குன்னு சொல்லி இருக்குன்னு சொன்னாங்க. கடைசியில் வெளியே கல்லில் இருக்குது கைஸ். அதுவும் திமிங்கலம் குட்டி திமிங்கலம் மட்டும்தான் இருக்குது. அவன் கண்டுக்க மாட்டாங்க கைஸ். இங்கே பாருங்க தெரியுது, மரத்தை மட்டும் பாருங்கள். அது பக்கத்தில் அவ்வளோ பெரிய வேன் நிற்கிது. மரம் அவ்வளோ ஜைஞ்சாண்டிக்காக இருக்குது. ஜைஞ்சாண்டிக். கேமராமேன் கொள்ளுதுல எங்கள் வண்டி அங்கே நிற்கிது. சக்ஸஸ்ஃபுல்லாக இம்பார்ட்டன் இடத்துல நிற்கிது. போயிட்டு விட்ட மட்டும் காணும் காய் இருக்குடா. போயிட்டு ஒரு பழம்பொரி அடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்புறோம். போயிட்டு வரோம் கைஸ். ஒன்றுக்கு போயிட்டு ஆமாம், இவன் இன்னும் போகல இல்லை. சரி கைஸ், அது கண்டினியூ லேட்டர். பிளானில் ஒரு சின்ன சேஞ்சு. இப்போ வந்துட்டு எதுக்கு வெளியே போய் தேவையில்லாமல் சாப்பிடுவோம், உள்ளே சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். கேமராமேன்
கேமராமேன் பூரி சாப்பிட போகிறோம் கேமராமேன். சரி கைஸ், சரிங்க, நான் சாப்பிட்றப்போ இங்கே எடுக்கிறேன். கைஸ் பழம்புரி வந்துடுச்சு, சாப்பிட்ருக்கோம். ப்ரோ பூரி எப்படி இருக்கு? கேமராமேன் பாருங்கள், கேமராமேன் தாங்க. நாக்கு குட், சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, குட். ஏரியா கடையை பார்த்துக்கோங்க. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு இருக்குது கடை. கேமராமேன் வந்துட்டு அவர் ஆள் ஸ்னாப் போட்டுட்ருக்காரு. கேமராமேன் ஆல்ஸ் வந்ததுலேருந்து நான் தான் கேமரா பண்ணிருக்கேன். வண்டி ஓட்டுற பண்ண தான் கொஞ்சம் வீடியோ எடுத்தார். அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஷேக் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி கைஸ், நான் வந்துட்டு வண்டி போய்ட்டு வீடியோ ஆன் பண்ணுறேன். பார்க் போகலான்னு பார்த்தோம். அது வந்துட்டு 25 rupees தான் போட்டிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு டைம் அவுட் ஆஃப் டைமில் ரன்னிங்கில் இருக்கிறதுனால vlog-ஐயும் முடிஞ்சால் எடுக்கிறேன். கேமராமேன் வந்துட்டு வீட்டில் சொல்லாமல் இருந்ததுனால அவசரமாக போகிறோம். அங்கே பாருங்கள், அந்த பஸ் எப்படி வருது பாருங்கள், அருமையாக ஏறி வருது. இங்கே தான் வந்து நம்மளை தான் இடிப்பா, நம்ம போவோம். வந்துட்டு இருந்தோம் சிக்னல். இவன் மண்டைக்கு ஹெல்மெட்டப்பா, இவன் மண்டைக்கு ஹெல்மெட் அத்தை பெருசு இருக்காது. என் ஹெல்மெட்டு இது அவன் ஹெல்மெட்டு. என் ஹெல்மெட்டில் லாக் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அதை போட்டிருக்கேன். ரயில்வே சிக்னலில் நிற்கிறோம். 5 minutes ஆச்சு. இன்னொன்று ட்ரெயினோ எதுவும் வரல. பரவாயில்ல, எல்லாம் சேஃப்டி தான். கடலூரில் ஆன மாதிரி ஆகாமல் இருந்தால் சரிதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கோம். நாங்கள் வந்துட்டு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறோம். கைஸ், இந்த வண்டியை விட்ற லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். சரியான மழை, டிராஃபிக்கு, 2 hours ஆகிடுச்சு வரத்துக்கு. வண்டிக்கு ஒரு பாய் சொல்லிட்டு போவோம் கைஸ். பாய் ப்ரோ. நம்ம கேமராமேன் பாருங்கள். கேமராமேன் சொல்லுங்கள். போகல, நான் போயிட்டு வந்துட்டேன். ஒரு இன்னும் போகல. எங்கடா பேட்ரி பிலோ 5%, ஃப்ரண்ட்டில் என்னால் லைட் யூஸ் பண்ண முடியல. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. கேமராமேன் பாய் சொல்லுங்கள். கேமராமேன் மூஞ்சி தெரியுதா? கேமராமேன் பாய். வணக்கம். வணக்கம் மேம், போய்ட்டு வரேன் கைஸ். சரி கைஸ், இந்த vlog நான் இதோட என் பண்ணிக்கிறேன். பை கைஸ். பாய்டா டே, பார்த்து போ. பை கைஸ். நம்ம கேமராமேன் வந்துட்டு ஒரு சிறப்பான வேலை பார்த்துருக்காரு. என்னன்னா, பாதி வீடியோ வந்து லேண்ட்ஸ்கேப்லேயும் பாதி வீடியோ போர்ட்ரைட்டில் எடுத்து வச்சுருக்காரு. இப்போ வந்துட்டு அதை எடிட் பண்ணுறதுக்கு கடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எடிட் பண்ணலை. இது வந்து இது என்றைக்கினா அக்டோபர், இன்றைக்கி என்ன டேட்டு, 22 போனது. எனக்கு தெரிஞ்சு நவம்பரில் தான் இதை போஸ்ட் பண்ணுவேன். இது நவம்பர் மந்த் தான். ஆமாம், இது நவம்பர் 22. டிசம்பர் 11க்கு அப்புறம் போஸ்ட் பண்ணுறேன். டிசம்பர் 11 எங்களுக்கு ஐவி இருக்குது. நான் வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 5 vlog இப்போ பிளான் பண்ணி வச்சுருக்கேன் போஸ்ட் பண்ணலான்னு. மொத்தமாக முடிச்சுட்டு என்னென்ன போஸ்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுறேன் கைஸ்.